50, 60 வயசுல வர மூட்டு வலி, கை கால் வலிலாம் இப்போ 15 வயசுலேருந்தே வந்துருது. சொல்லப்போனா 10 வயசுலேருந்தே வந்துருது. ஏன்னா, அந்த அளவுக்கு இருக்குது நம்ம பாடி கண்டிஷனு. இந்த பீரோ கட்டிலலாம் எப்படி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்பையும் டைட் பண்ணணும்னா, அப்பப்போ கொஞ்சம் நல்ல உணவா எடுத்துக்கணும். அப்படி நம்ம பாடியே டைட் பண்ணுறதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ஹெல்ப் பண்ணுது. உளுத்தம் பருப்பு. ஒண்ணு உளுந்தங்களியா செஞ்சுக்கணும், இல்லைன்னா உளுத்தங்கஞ்சியா செஞ்சுக்கணும். எனக்கு உளுந்தங்களி, உளுத்தங்கஞ்சி 2லயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சரி கொஞ்சமா போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு உளுத்தங்கஞ்சி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். கொஞ்சமா அரிசியும் போட்டிருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சிலாம் எனக்கு தெரியல. கரெக்ட்டா இருக்கா என்னன்னுலாம் தெரியல. நானும் கிண்டு கிண்டுன்னு கிண்டுறேன், கிண்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா, அது ஒரு ரியாக்ஷனே இல்லாம இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நொர வர ஆரம்பிச்சுச்சு. நொர வர ஆரம்பிச்சபாட்டி தான் நான் சர்க்கரை கொஞ்சமா போட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி அந்த தேங்காய் சொல்லலாமேன்னு உட்காந்தேன். என் பாடி மட்டும் தான் ஷேக் ஆயிட்டு இருக்குது. அந்த தேங்காய் கீழ விழுந்த பட்டைய காணோம். ஒரு வழியா சுரண்டி போட்டு இறக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னமோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு இருந்துச்சு. ஏலக்காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் வந்து 2யும் நுணுக்கி போட மறந்துட்டேன். அத போட்டுட்டேன். பாயாசம் மாரி தான் இருந்துச்சு. எனக்கு உளுந்தங்கஞ்சி மாரியே தெரியல.